வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னா எஸ்எஸ்சிலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 2025க்கான ஆனுவல் கேலண்டர் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்து நிறைய டிபார்ட்மெண்ட், அதாவது இருக்கக்கூடிய எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்கான இந்த 2025க்கான வேகன்சிக்கான ஆனுவல் கேலண்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த மந்த் எந்த நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்றத பார்த்துட்டு, ஸோ நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, ஏதாவது வந்து கட் ஆஃப் வந்து மிஸ் ஆகிருக்கும், இல்லை இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை பார்த்துட்டு இந்த மந்த் இருக்க போகுது அப்படின்றத ஒரு பிளான் வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக எந்தெந்த போஸ்ட், அதாவது எஸ்எஸ்சி சிபிஓ இருக்கட்டும், சிஜிஎல், அதுக்கப்புறம் வந்து எஸ்எஸ்சி ஜிடி, அதுக்கப்புறம் வந்து செலெக்ஷன் போஸ்ட், இந்த மாதிரி எந்தெந்த போஸ்ட்டுக்கு எந்தெந்த மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் அண்ட் எக்ஸாம் டேட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத ஆனுவல் கேலண்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு, அண்ட் அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடி 2025 இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு பிப்ரவரி மந்த் எக்ஸாமுக்காக எழுத போகிறீங்க. அந்த 2025 அண்ட் 2026 இயர்க்கான வேகன்சி இந்த ஆனுவல் பிளானரில் எஸ்எஸ்சி ஜிடிக்கு மட்டும் வந்து கடைசியில் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம் 2026க்கான வேகன்சி கான்ஸ்டபிள் ஜிடி, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், சிஏபிஎஃப், என்ஐஎஸ்எஸ்எஃப், அதுக்கப்புறம் எஸ்எஸ்எஃப் ரைஃபிள்மேன் ஜிடி, அசாம் ரைஃபிள்ஸ் 2026க்கான வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது, அதுக்கான வேகன்சி என்ன வரும், அதே மாதிரி அதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஏஜ் லிமிட், இதை பற்றி எல்லாமே நம்ம எஸ்எஸ்சி ஜிடிக்கு மட்டும் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எந்தெந்த மந்த் எதாவது நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்றதே பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்டிசி கிராஜுவேட் லிமிடெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் 2024 இது வேணும் நமக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாமினேஷன் ஃபேஸ் 12 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து 16th ஏப்ரல் 2025 வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அப்ளிகேஷனோட எண்ட் டேட், அப்ளிகேஷனோட டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 15th May 2025 வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுவும் டேட்டோட வித் தேர்ஸ்டே அப்படின்ற ஒரு டேவோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் மந்த் ஆஃப் எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூன் அண்ட் ஜூலை 2025 கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் சிஜிஎல் 2025, இப்போதான் சிஜிஎல் 2024க்கான டயர் 1க்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. டயர் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, டயர் 2க்கான எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஸோ அடுத்து வந்து இதில் ஏதாவது மிஸ் ஆனாலும் அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்துட்டு, ஸோ அதுக்கான ஃபுல் எஃபர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செலக்ட் ஆக முடியும். டயர் 1க்கான சிபிடி வந்து பார்த்தோம் அப்படின்னா 22nd ஏப்ரல் 2025 நோட்டிஃபிகேஷன் வரும். அது 21st May 2025 அவங்களுடைய அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஜூன் ஜூலை 2025 எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? இதே சப் இன்ஸ்பெக்டர் டெல்லி போலீஸ் அண்ட் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் எக்ஸாமினேஷன் 2025, அதாவது சிஏபிஎஃப் எஃப்ஐ சிபிஓ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பேப்பர் 1 சிபிடி 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 14 ஜூன் 2025 நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஜூலை ஆகஸ்ட் 2025 எக்ஸாம் இருக்கும் சிபிடி 1. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ் பார்த்துட்டோம். கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் சிஹெச்எஸ்எல். ஓகேங்களா? சிஹெச்எஸ்எல் 10th 12th டயர் 1க்கான எக்ஸாம் வந்து ஜூலை ஆகஸ்ட் 2025, அதாவது இந்த ஜூன் மந்த்லேருந்து ஆகஸ்ட் வரையும் இந்த சிஜிஎல், அதுக்கப்புறம் வந்து சிஏபிஎஃப், சிபிஓ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிஹெச்எஸ்எல், அதுக்கப்புறம் வந்து செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான எக்ஸாம் எல்லாமே இந்த மந்த்தில் கண்டக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இது எல்லாமே வந்து ஜூனியர் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபர், எம்டிஎஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டபிள் ஜிடி இது எல்லாமே வரும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர். ஓகேங்களா? ஸ்டெனோகிராஃபருக்கான எக்ஸாம் வந்து அக்டோபர், நவம்பர் 2025 எக்ஸாம் இருக்கும். அப்போ 21st ஆகஸ்ட் வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ் 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து 25th ஜூலை 2025 வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். செப்டம்பர், அக்டோபர் 2025 எக்ஸாம் இருக்கும். இப்போதான் நம்ம வந்து எக்ஸாம் எழுதி நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் ஆகிருந்தது எம்டிஎஸ்க்கு. ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷன் அடுத்த வருஷம் செப்டம்பர், அக்டோபரில் வரப்போகுது, எக்ஸாமே வரப்போகுது. ஓகேங்களா? அப்போ வந்து இதில் ஏதாவது மிஸ் ஆகிருந்தாலும், ஏதாவது கட் ஆஃப் கம்மியாக இருந்தாலும் எப்போ டேட் அப்படின்றத தெரிஞ்சிருச்சு. நீங்கள் எந்த இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்காக நல்ல எஃபோர்ட் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கான்ஸ்டபிள் ஜிடி 2025. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆல்ரெடி இப்போ நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? 2nd December 2025 கான்ஸ்டபிள் இது கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் மேல் ஃபீமேல் டெல்லி போலீஸ். ஓகேங்களா? ஸோ நான் வந்து கான்ஸ்டபிள் ஜிடின்னு சொல்லிட்டேன். டெல்லி போலீஸுக்கான கான்ஸ்டபிள் வேகன்சி நம்மளுடைய 2nd September 2025 அட்வர்டைஸ்மெண்ட் வரும்.
11th October 2025 நோட்டிஃபிகேஷன் வரும். நவம்பர் டிசம்பர் 2025 எக்ஸாம் வரும். ஓகேங்களா. ஸோ இது ஒரு பல்கான வேகன்சி வரும் அப்படின்றது எல்லாரோடைய ஒரு கெஸிங்காகவும் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் டிரைவர் மேல் இன் டெல்லி போலீஸ் 2025க்கான வேகன்சியும் வரப்போகுது. ஓகேங்களா. 12th October 2025 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதுக்கப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் டெல்லி போலீஸ்க்கான வேகன்சியும் வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து கிரேட் சி ஸ்டெனோகிராஃபர் லிமிடெட்கான வேகன்சியும் வரப்போகுது. கான்ஸ்டபிள் ஜிடி இன் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் சிஏபிஎஃப்எஸ் என்ஐஏ எஸ்எஸ்எஃப் அண்ட் ரைஃபிள்மேன் ஜிடி இன் அசாம் ரைஃபிள்ஸ் எக்ஸாமினேஷன் 2026க்கான வேகன்சி 11th November 2020 ஸோ அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டபிள் ஜிடி 2026க்கான வேகன்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 11th November 2025 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது. அதே மாதிரி வந்து ஏப்ரல் 2026 வந்து எக்ஸாம் வந்து இருக்க போகுது அப்படின்றதே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. மார்ச் ஏப்ரல் 2026 அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா 15th December 2025 தான் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஏன்னா இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் அவங்க ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாம் வந்து February month இருக்க போகுது அப்படின்னா அதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அது வரையும் இருக்கும். ஓகேங்களா. கரெக்டான ஷெடியூலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செலெக்ஷனில் நீங்கள் உங்களால் செலக்ட் ஆக முடியும். சப்போஸ் ஏதாவது ஒரு கட் ஆஃப் மார்க்கில் கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த வருஷத்துக்கான வேகன்சியும் எப்போ வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதுவும் பல்கான வேகன்சி வருமா அப்படின்றது டவுட் தான். ஸோ இந்த வாட்டியும் செகண்ட் டைம் பல்க் வேகன்சி எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வாட்டியே நல்லா படித்து போகணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி இந்த வேகன்சி வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த 3 டைமும் ஒரே நல்ல வேகன்சி அப்படின்றதுனால கண்டிப்பாக இதிலே போகிறதுக்கான முழு முயற்சி எடுக்கிறது நல்லது. ஓகேங்களா. ஸோ கான்ஸ்டபிள் ஜிடி 2026க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லை 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். சிபிடியில் 80 மார்க் வந்து எக்ஸாம் கேட்குவாங்க. அதில் வந்து 20 இங்கிலீஷ், 20 மேக்ஸ், 20 ரீசனிங், 20 ஜென்ரல் அவேர்னஸ் வரும். அந்த 160 மார்க்குக்கு வந்து நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய கட் ஆஃபாக இருக்க போகுது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் 100 மேலே டச் பண்ணால் தான் இனிமேல் வரக்கூடிய ஜாப்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த கான்ஸ்டபிள் ஜிடிக்கு செலக்ட் ஆகிறதுக்கு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போகுது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து ஹைட்டை பொறுத்த வரையும் 170 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தாலும் ஆல் மேல். ஓகேங்களா. செஸ்ட் வந்து நார்மல் 80 இருக்கணும். எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கம்மியாக இருக்குது, உடம்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் படிக்கும் போதே நல்ல மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபிட்னஸை வந்து கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபிட்னஸில் வெளியே வந்துட்டாங்க. ஓகேங்களா. இந்த வாட்டி ஸோ அதனால் வந்து நல்ல மார்க் எடுத்திருந்தோம் இந்த மாதிரி வர்றதுனால நம்ம தான் அதுக்கான ஃபுல் எஃபர்ட் கொடுக்கணும். ஓகேங்களா. நம்மளுடைய பாடியை ஃபுல்லாக வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்துன நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களோட ஃப்ரெண்ட் ஏதாவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஏதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இதை பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இதுக்கெல்லாம் என்னென்ன